அருமை சொன்னதுல மீடியா நண்பர்கள் கையில இன்னும் இருக்குது பாருங்க, மீடியா நண்பர்களை பாருங்க. இது மதுரை மெட்ரோவை பற்றி மத்திய அரசு எழுதியிருக்கக்கூடிய கடிதம். இத்தனை நாளா எல்லாம் பொய் சொல்லி சுத்துறாங்க. ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாநில அரசு மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்கவே இல்லை. நான் சொன்னதை மறுபடியும் நான் சொல்றேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாநில அரசு கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் மெட்ரோ வேண்டும் என்று கேட்டது. கோயம்புத்தூருக்கு எழுதின கடிதத்துல ஒப்புக்கு சப்பானியா மதுரைக்கு ஒரு மெட்ரோ கொடுங்கன்னு எழுதியிருந்தாங்க. அது எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, இது ஆங்கிலத்தில் படித்துவிட்டு தமிழ்ல சொல்றாங்க. As regards Madurai Metro Rail project, it is stated the proposal has been examined. As per CMP of the project duly approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for BRTS. அதாவது மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா கோயம்புத்தூர் மெட்ரோ வேணும், அப்படியே மதுரைக்கு ஒரு மெட்ரோ கொடுங்க. ஆனா மதுரையில இன்னைக்கு நாங்க போட்டிருக்கக்கூடிய திட்டத்தின்படி மெட்ரோ ஒத்து வராது, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் பஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னாங்கம்மா. ரோட்ல பஸ் போறதுக்கு மட்டும் ஒரு ரோடு, அங்க யாரும் டூ வீலர் எல்லாம் போக கூடாதுங்கம்மா. அது பேர் பிஆர்டிஎஸ். அகமதாபாத்ல சில ஊர்ல இருக்கு. வேகமா பஸ் போற திட்டத்தை கொடுங்க. இதுதான் இந்த எழுதின லெட்டர்ல பேரா 5.2.5ல மாநில அரசு எழுதிய கடிதத்துல அவங்க சொன்னதே, மதுரை மெட்ரோ சாத்தியம் இல்லை, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் கொடுங்க. ஒப்புக்கு சப்பானியா மட்டும்தான் பேசுறோம். ஆனா நாங்கள் சொல்லுகின்றோம், மே 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருத்தி எழுதி, நம்ம இந்த ரிப்போர்ட்டை தப்பு, மத்திய அரசு நிராகரிக்கல, இந்த கடிதத்தை அனுப்பி அண்ணன் நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க, மதுரைக்கு ரைடர்ஷிப்பை மாத்தி கொடுங்க, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகரிங்க, மதுரையை பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகரிச்சு கொடுங்க, 20 லட்சம் பேருக்கு மேல இருக்கணும், 15 லட்சம் போட்டிருக்கிறீங்க. அருமை சொந்தங்களே, அண்ணன் சுந்தரசி அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை இந்த ரிப்போர்ட்டை சரியான முறையில மத்திய அரசுக்கு அனுப்பி மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. நீங்க ரெக்கார்டு பண்ணிருக்க நண்பர்களே, இவ்வளவு குழப்பம் செய்து சும்மா அனுப்பிட்டு மத்திய அரசு 14 நவம்பர் 2025 பதில் கடிதம் போட்டிருக்கிறாங்க. ஐயா, இந்த ரிப்போர்ட்டுக்கு பதில் ரிப்போர்ட் ஒன்று அனுப்புங்க. 5 மாத காலம் ஆயிடுச்சு. 5 மாத காலம் இந்த ரிப்போர்ட்டுக்கு மத்திய அரசுக்கு பதில் கொடுக்க துப்பில்ல. மாநில அரசு பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க, ஏதோ நாம் மெட்ரோவை தடுப்பது போல. அருமை சொந்தங்களே, இதை உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். மதுரைக்கு மெட்ரோ வந்து தீர வேண்டும். மதுரை நகருக்கு மெட்ரோ இல்லாம வேற எந்த நகருக்கு மெட்ரோ இல்லை. மதுரை, கோயம்புத்தூர் 2 நகரம் தமிழகத்துடைய முதல் 2 நகரத்துக்கு மெட்ரோ வரும். அதையும் ஒரு கட்சியால் செய்ய முடியும், ஒரு கூட்டணியால் செய்ய முடியும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியுங்க. இவங்களால ஒரு சின்ன துரும்பை கூட கிள்ளி போட முடியாது.